இந்த குரு பயிற்சியில மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு மார்க் நீங்க கொடுப்பீங்க? இவ்வளவு கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு 80 கொடுக்கலாம். 80 கொடுப்பீங்க. நிச்சயமா. ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் ரொம்ப பலம் அதிகம். இந்த 20% என்னன்னா இவங்களுக்கு வந்து அந்த பொசசிவ் ஃபீலு, அந்த தாண்டுற ஒரு சில எண்ணங்கள் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இவங்க மாற்றிக்கணும். அதே மாதிரி உடல் ரீதியாக அந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்கின் ரிலேட்டடான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். நிறைய தூக்கத்தை கெடுப்பாங்க. அது அலைச்சல் பயணம் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம். அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா தான் அவங்க ஹெல்த் ரிலேட்டடாகவும் மென்டலாகவும் சரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியும். நிறைய அப்பா பையன் 2 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி யார் அப்பா யார் பையனே தெரியலன்ற மாதிரி எடை போடுவோம்ல. இந்த மிதுனராசிக்காரங்களா அப்பா பையனுடைய வாழ்க்கைலாம் எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பா பார்த்தா ரொம்ப யூத்தாக இருப்பாங்க. ஆமாம், அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க. இந்த டைம்ல எங்கள் அப்பாவை என்னடா இது எங்கள் அப்பா கூட போகிறதுக்கு எனக்கு ரொம்ப, அதுவும் பொண்ணுங்க பார்க்க போனால் கூட சரி அவங்க அக்காவான்னு கேட்பாங்கல்ல. பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னடா அவங்க அம்மாவா அக்காவா அப்படின்னு கேட்பாங்க. இதுவே இந்த பிள்ளைக்கு ரொம்ப பெரிய ஒரு பொசசிவ் ஆகும். என்னடா இது அம்மாவை போய் இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி நிலைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் நிறைய நீங்கள் பார்க்க முடியும்.